கடந்த மே 18ஆம் தேதி பேரா ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனைக்கு வெளியே ஓர் அரசியல் கட்சியுடன் இணைந்து தொழிற்சங்கம் என்று கூறிக்கொண்ட ஓர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எவ்வித நேரடி தொடர்பும் இல்லை என்று பேரா மாநில மனிதவள மற்றும் சுகாதார குழுவின் தலைவர் டத்து சிவனேசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டத்தோ சிவனேசன், பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் மருத்துவமனையின் நேரடி தொழிலாளி அல்ல என்றும் அவர் ஒரு தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் பணிபுரிபவர் என்றும் விளக்கமளித்தார். மருத்துவமனை இந்த தொழிலாளர்களின் முதலாளி கிடையாது. அவர்களுக்குள் ஏதேனும் தொழில்துறை பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை அவர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துடன் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தொழிலாளர் சங்கம் போராட்டம் நடத்த விரும்பியிருந்தால் கூட அதனை அந்த தனியார் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு முன்னால் நடத்தியிருக்க வேண்டுமே தவிர பொதுமக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவமனைக்கு முன்னால் நடத்தியிருக்க கூடாது என்று டத்து சிவனேசன் சுட்டிக்காட்டினார். இது இந்த மஞ்சோங் ஆஸ்பத்திரி நட்பெயரை களங்கப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் செய்கிறது. இது என்ன உண்மையிலே நடந்துச்சுன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் கமுந்திரான் கசியாத்தான் எஜந்தா என்ற நிறுவனத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. அதாவது துப்புரவு வேலை செய்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த எஜந்தா இந்த தொழிற்சங்கத்துக்கு கீழே ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. இந்த துப்புரவு வேலை செய்கிறவங்கெல்லாம் தொழிற்சங்கத்துக்கு கீழே வராங்க, ஒரு ஒப்பந்தம். ஆனால் சட்ட ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கும் இந்த தொழிற்சங்கத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் எஜெண்டா கிட்ட தான். அப்போ இவங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க முதலாளி எஜெண்டா, இவங்க அங்கே போய் மறியல் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு சம்பந்தம் இல்லாமல் மறியல் செய்யறது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. கடந்த மார்ச் 27ஆம் தேதி மேற்பார்வையாளரால் துப்புரவு பணியாளர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து டத்து சிவனேசன் சில முக்கிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார். பாதிக்கப்பட்ட பணியாளர் இதுகுறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் இதில் குற்றவியல் கூறுகள் ஏதும் இல்லை என தெரிந்ததால் இந்த வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக மனிதவளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தனியார் ஒப்பந்த நிறுவனம் இது தொடர்பாக ஏற்கனவே ஓர் உள் அளவிலான விசாரணையை நடத்தி அதன் முடிவுகளை போராட்டத்திற்கு முன்பாகவே தொழிற்சங்கத்திடம் தெரிவித்து விட்டது என்பதையும் டத்து சிவனேசன் விளக்கினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில மருத்துவத்துறை துணை இயக்குனர் டாக்டர் முகமது நஜீப் அட்னான் மற்றும் ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் கிரிதாரி நாத் கிங்கையா ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.